பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே, உன்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை ஆண்டவர் நமக்கு அருளி செய்கிறார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கடந்து போகும் பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வரும் பொழுது அந்த பிரசன்னம் நம்மை பலப்படுத்துகிறது. ஆகவே தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்துல வரும் பொழுதே நமக்குள்ளே ஒரு பலன் வருகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கழுகுகளைப் போல அவர்கள் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் களைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். காரணம், கர்த்தருக்கு அவருடைய சமூகத்துக்கு காத்திருக்கிறபடினால் அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைவார்கள். எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை ஆண்டவர் அருளி செய்வார். யோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் என்று பக்தனாய் யோபு எழுதுகிறார். விழுகிறவனை வார்த்தைகளினாலே நிலை நிற்க பண்ணுகிற தேவன். விழுந்து போவோம் என்கிற சூழ்நிலையிலே கடந்து போகும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அப்படியே அவனை நிலை நிறுத்துகிறது. தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தருடைய வார்த்தைகள் பலப்படுத்துகிறது. ஆகவே முழங்கால்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். வார்த்தைகளினாலே நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்துகிறார். ஆகவே நாம் ஒருபோதும் விழுந்து போக மாட்டோம். அவருடைய வார்த்தை நம்மை தாங்குகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லு. திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை பலப்படுத்துவேன். இந்த நாளிலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையை கொடுத்த ஆண்டவர் இங்கே மறுபடியும் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய நீதியின் வலது கரத்தை நீட்டி உன்னை நான் தாங்குவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். தேவனே என் ரட்சிப்பு என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் பயப்பட மாட்டேன். கர்த்தரில் நான் நம்பிக்கையா இருப்பேன். காரணம், கர்த்தராகிய யெகோவா என்னுடைய பலனா இருக்கிறார்.
யெகோவா தேவன் என் பலனாயிருக்கிறார், அவர் என் கீதமுமாயிருக்கிறார், அவர்தான் என்னுடைய இரட்சிப்பு. ஆகவே நான் ஒருபோதும் கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன் என்று இந்த காலை வேளையிலே உறுதியாய் நாம் சொல்லும் அறிக்கை பண்ணுவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் என்று இங்கே எழுதப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று கேட்கிறார், என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது, அது என்னை விட்டு நீங்கும்படி நான் விண்ணப்பம் பண்ணினேன். 3 முறை விண்ணப்பம் பண்ணினேன். 3 முறையும் ஆண்டவரிடத்திலிருந்து வந்த பதில், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த நாளிலும் கூட ஒருவேளை பல சூழ்நிலைகளிலே நீங்கள் பலவீனப்பட்டு காணப்படலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு என் கிருபையை உனக்கு தருகிறேன், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நிச்சயமாகவே கர்த்தர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை நமக்கு கொடுப்பார். நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லாவற்றிலும் ஜெயமெடுத்து முன்னேறி செல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துகிறார். அவருடைய வார்த்தைகளினாலே நம்மை நிலைநிற்க பண்ணுகிற தேவன், நம்முடைய முழங்கால்களை பலப்படுத்தி உறுதிப்படுத்துகிற தேவன். ஆகவே ஒன்றையும் குறித்து கவலைப்படாதபடி, கலங்காதபடி கர்த்தரிடத்தில் முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணிப்போம். அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை உயர்த்துவார், அவர் நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக. ஒவ்வொருவர் வாய்களை திறந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அறிக்கை பண்ண உதவி செய்யும். இன்றைக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிலையும் தோல்வி எண்ணமே வரக்கூடாது. நான் இந்த காரியத்தை செய்தால் எனக்கு ஜெயம் வருமா என்கிற சந்தேகம் வராதபடிக்கு கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவார். கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். என்னுடைய எல்லா குறைவுகளை நிறைவாக்குவார். எனக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை இன்றைக்கு தருவார் என்று ஒவ்வொருவரும் விசுவாசித்து ஆண்டவரை நோக்கி பார்த்து அந்த உன்னத பலனை பெற்று ஆண்டவருக்கு மகிமையான சாட்சியாய் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அறிக்கை பண்ணி முன்னேறி செல்ல உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.